நான் டாக்டர் ராமநாதன் அர்ச்சனா. 2025 மே மாதம் 29ஆம் தேதி. இந்த வீடியோ போட வேண்டிய தேவை உண்மையாகவே இல்லை. ஆனால் கட்டாய பாடம் ஒன்று இருக்குது. நான் இந்த வீடியோ போடணும் தொடர்பாக இன்றைய டிசிசி மீட்டிங்கில் என்ன கதைக்கப்பட்டது, என்ன முடிவெடுக்கப்பட்டது என்பது தொடர்பாக எல்லாரும் ஆவலாக எதிர்பார்த்து கொண்டிருப்பீங்கள். இப்படியான ஒரு அதாவது அந்த நியூஸை பார்க்குறதுக்கு, அதாவது அரசியலில் மக்களுக்கு ஒரு இன்ட்ரெஸ்ட் ஒன்று வந்திருக்கிறது. காரணம் இந்த டிசிசி மீட்டிங்களில் என்ன கதைக்கப்படுகிறது, என்ன பிரச்சனைப்படுகிறது, என்ன அடிபடு வரப்படுகிறது, என்ன முடிவுகள் மக்கள் சார்பாக எடுக்கப்படுகிறது, என்ன முடிவுகள் மக்களுக்கு எதிராக எடுக்கப்படுகிறது என்பது தொடர்பாக இந்த டிசிசி மீட்டிங்கில் நாங்கள் வீடியோ உலகாலம் அது அமைச்சர் டாக்டர் சேவானந்தா இவ்வளவு ஒரு கொடுங்கோலன் என்று எல்லாரும் சொல்லி கொண்டிருக்கிற முதல் இருந்த ரணில் விக்ரமசிங்க ஆட்சி காலத்தில் அமைச்சராக இருந்த அமைச்சர் டாக்டர் சேவானந்தா அவர்கள் நடத்துகிற டிசிசி மீட்டிங் கூட அந்த நேரங்களில் முழுவதுமே வீடியோ எடுக்கப்பட்டு என்ன நடந்தன்றது மக்கள் போய் சனம் போய் பார்க்கலே ஒழிய, ஆனால் அது தொடர்பாக மக்களுக்கு தெரியப்படுத்தப்பட்டது. அது தொடர்பாக பொதுமக்களுக்கு ஒரு விழிப்புணர்வு ஏற்படுத்தப்பட்டது. அந்த டிசிசி மீட்டிங்கில் வர காசுகள் என்ன நடக்கிறது என்பது தொடர்பாக கதைக்கப்பட்டது. ஆனால் இன்றைய தினம் நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும், கிளிநொச்சி டிசிசி மீட்டிங் நடந்தது. நான் போகும்போது சற்று லேட்டாக போயிட்டு, கிட்டத்தட்ட ஒரு 35 மினிட்ஸ் நான் லேட். தூரம் இருந்து ட்ரை பண்ணி வந்தபடியால் போன போது பெரிய ஆச்சரியமாக இருந்தேன். என்னென்றால் கிளிநொச்சி டிசிசி மீட்டிங்கில் என்ன நடக்கிறது என்பது தொடர்பாக வீடியோ எடுக்க வேணாம் என்று சொல்லி அமைச்சர் ஒரு கட்டளை ஒன்று போட்டிருக்கிறார். அதாவது மீடியா அலோவ் இல்லை என்று சொல்லி. அப்போ மீடியா அலோவ பாராளுமன்றத்திலேயே மீடியா அலோவ் பண்ணுறோம். இது ஒரு கள்ளமாக ஒழிச்சு செய்ய வேண்டிய மீட்டிங் இல்லை தானே. இது பொதுமக்களுக்கு தெரியணும், என்ன நடக்கிற என்பது பொதுமக்களுக்கு தெரியணும். அப்போ அப்படி இருந்தும் இந்த டிசிசி மீட்டிங்கில் எங்கள்கிட்ட அரசாங்க அதிபர் நினைக்கிறேன் அவர் சொல்கிறார், அதுக்குரிய சர்க்குலர் ஒன்று இருக்குது. அந்த சர்க்குலரின் படி அப்போ அந்த சர்க்குலர் இவைக்கு போயில்லையோ, நேரம் டாக்டர் சேவானந்தா அமைச்சராக இருக்கலையோ, இல்லாட்டி அதுக்கு முன்னம் டிசிசி சேர்மனா இவர்கள் இருக்கலையோ, அந்த சர்க்குலர் போயில்லையோ. சர்க்குலர் போனது, அந்த டிசிசி மீடியா சர்க்குலர்கள் இருந்தது. அந்த நேரங்கள் கதைக்கப்பட்ட விடயங்கள் வெளியால் வந்தது, மீடியாக்களில் போடப்பட்டது. ஆனால் இப்போ கதைக்கப்படுற விடயங்கள் வெளியால் வரக்கூடாது. இது ஒரு பெரிய ஒரு நெறித்தனமான வேலை. என்ன உங்களுக்கு தெரியும், பாராளுமன்றத்தில் நாங்கள் கதைக்கிறத இவர்கள் வெளியால் விடையில. அதாவது நாளைக்கு நான் என்னுடைய சொந்த கேமராவை கூட்டிக் கொண்டு போய் சொந்த கேமராவில் லைவ் போடுபடும். அது எங்கள்ட அமைச்சர் சந்திரசேகர் அவர் என்ன செய்கிறாருன்னு பார்ப்பேன். நாளைக்கு யாழ்ப்பாணம் மீட்டிங் இருக்கிறது. யாழ்ப்பாணம் மீட்டிங்கில் நான் என்னுடைய சொந்த கேமராவில் ஸ்டாண்ட் போட்டு அது லைவில் போகப்படும். அமைச்சர் சந்திரசேகர் என்ன சொல்கிறான்னு பார்ப்போம். இன்றைய தினம் கௌரவ பாராளுமன்ற உறுப்பினர் ஸ்ரீதரனும், அதே நேரம் கௌரவ பாராளுமன்ற உறுப்பினர் கயேந்திரமார் பொன்னம்பலம் கூட ஒற்றுமையாக தான் சொன்னவே. இந்த நடக்கிற விடயங்கள் மக்களுக்கு தெரியத்தானே வேணும். டிசிசி மீட்டிங்கில் நடக்கிற விடயங்களை வெளியால் மக்கள் பார்க்கட்டும். ஆகவே லைவில் போடுவோம். வெளிப்படத்தன்மை இல்லை, ஊழலுக்கு எதிரான அதான் கயேந்திரமார் என்ன பொன்னம்பலமும் ஸ்ரீதரன் ஐயாவும் என்னோட சேர்ந்து கொக்கடி எக்காலம் போட்டு சிரிச்சது என்னண்டா, வெளிப்படையான அரசாங்கம் ஊழலுக்கு எதிரான அரசாங்கம் என்று சொல்ற அரசாங்கம் இப்ப சொல்லுது டிசி மீட்டிங்ல நடக்கிறது வெளியால போட இயலாது, வெளியால கதைக்க இயலாது என்பது தொடர்பாக இப்போ ஒரு சட்டம் ஒன்றை போட்டிருக்கு. ரெண்டா உங்களோட இன்கெப்பாசிட்டி, அதாவது உங்களால் செய்ய இயலாத விடயங்களை ஒருத்தன் கேள்வி கேட்கிறான்டா, அந்த விடயங்கள் வெளியால் வரக்கூடா என்பதற்காக பாராளுமன்றத்தில் மைக் ஆஃப் பண்ணீங்க. இப்போ உங்களால் ஒரு வழக்கெல்லாம் போட்டு ஒன்றும் செய்யலாம் இருக்கு, வழக்கில் இருக்கிறதுக்கு உங்களால் இயலாது. இப்போ நீங்கள் நீதித்துறையில் கை வைக்க இயலாது. அப்போ இங்கே என்ன செய்கிறீங்க, டிசிசி மீட்டிங்கில் நாங்கள் கதைக்கின்ற விடயங்களை பொதுமக்களுக்கு வெளியால் தெரியப்படுத்தப்படும். இன்றைய தினம் முக்கியமான விடயங்கள் பல முடிவுகள் எடுக்கப்பட்டது. இப்போ 5 மணித்தியாலம் நடந்த மீட்டிங்கை என்னால் போய் வெளியால் என்ன நடக்கிறது என்பதை நாங்கள் வெளியால் சொல்லி கொண்டிருக்கல. எங்களுக்கு அதுக்கு டைம் இல்லை. அதுக்கு 5 மணித்தியாலம் நடந்து சமரைஸ் பண்ணி என்னென்ன முடிவு எடுத்து நாங்கள் தொடர்பாக நாங்கள் கழிச்சு கொண்டிருக்கிறோம். அங்கே நடந்த வாத பிரதிவாதங்கள் வெளியால் போடப்பட வேண்டும். அப்போ இதில் அவர் இளங்குமரனும் மற்றது எங்களுடைய கௌரவ ராஜீவனும் என்ன சொல்லினோம் என்றால், அது தேவையில்லை தானே உண்டு. ஆனால் இதில் நாங்கள் எதிர்கட்சியில் இருக்கிற 3 பாராளுமன்ற உறுப்பினர்களும் சொல்கிறோம், இல்லை இது நடக்கிற விடயங்கள் மக்களுக்கு தெரியட்டும். ஸோ இதில் இருந்து உங்களுக்கு விளங்கணும், தேசிய மக்கள் சக்தியின் அரசாங்கத்துக்கு கனகாலம் இல்லை. ஆனால் எனக்கு விருப்பம் இல்லை. இவங்க அரசாங்கத்தை பொதுமக்களாக சேர்ந்து திருப்பி ரோட்டுக்கு திறத்துறது விருப்பம் இல்லை. ஏனென்றால் திருப்ப உங்களிடத்துல சாப்பிட வழி இல்லாமல்
திருப்பவும் ஒரு இடத்துல வந்து ரோட்ல நின்று மக்கள் போராடுறதை நான் விரும்பல. ஆனா ஒரு விஷயத்தை விளங்கிக் கொள்ளணும், ஒரு ஓப்பனா இருக்கணும். இதுல நாங்கள் ஒரு ஓப்பன்னஸ் ஒன்று, ஓப்பன் தன்மை ஒன்று இருக்கணும். நாங்கள் கதைக்கிற விடயங்கள் வந்து வெளியால பொதுமக்களுக்கு போகணும், என்ன நடக்கிற என்பதை அவர்கள் விளங்கிக் கொள்ளணும், அவர்கள் தெரிஞ்சு கொள்ளணும். அது ஒரு அடிப்படை உரிமை. என்ன அது வந்து எங்கண்ட ஒரு கருத்து சுதந்திரம், எங்கண்ட ஃபண்டமெண்டல் ரைட்ல இருக்கிற ஒரு அடிப்படை உரிமை பொதுமக்களுக்கு தெரியப்படுத்த வேணும். ஸோ அது அவர் சொல்றாரு, அங்கே தாங்கள் உள்ளுக்குள்ள இருந்து எழுத விட்டுருக்கிறோமா, டிசிசி மீட்டிங்கில் என்ன கதைக்கிறோம்ன்றதை உள்ளுக்குள்ள இருந்து எழுத விட்டு போட்டு நாளைய பேப்பரில் தான் வரும் என்ன கதைச்சேன்ட்டு. ஆகவே வீடியோக்கள்லையோ அல்லது யூடியூப்லேயோ அல்லது நியூஸ்லேயோ ஒன்றுமே வராது. டிசிசி மீட்டிங்கில் வந்து என்ன கதைக்கிற என்பதை வந்து வெளியால் வரக்கூடாது. இது திட்டமிட்ட பெரிய ஒரு தோல்வியை தாங்கியலாத அரசாங்கம் வந்து இப்போ திட்டமிட்ட ரீதியில் இப்போ அவைக்கு தெரியும், இந்த பட்ஜெட்டுகளில் இருக்கிற காசுகள் எங்கேன்றது சம்பந்தமாக 1000 கேள்விகள் கேட்போம். அதுக்குரிய பதிலும் அவைட்ட இல்லை. ஸோ அவ சிம்பிளா என்ன செய்ய மாட்டாப்பா. அதுதான் நடந்திருக்குது நெடுந்தீவுலையும் பருத்தத்துறையிலையும். இது இந்த வீடியோ போட விடையில்லாத, அதாவது உள்ளுக்குள்ள நடக்கிற விடயங்களை பொதுமக்களுக்கு வெளியே தெரியறதுக்கு வந்து வீடியோ எடுக்க இயலாதுன்னு சொன்னான். நாங்கள் அதுக்கு பிறகு அங்கே போறதுல இந்த அர்த்தமும் இல்லை. பாராளுமன்ற உறுப்பினராக நாங்கள் போய் அங்கே அதுக்கு பிறகு வந்திருந்து எழுதி கொண்டு வந்து வாய்ச்சி கொண்டிருக்கிறோம். ஆகவே நாங்கள் அங்கே போறதோ போய் கதைக்கிறதுலையோ பிரயோசனம் இல்லை. முக்கியமான விடயங்கள் இந்த சில கதைக்கப்பட்டது. அதுல மிக முக்கியமான விடயங்கள் உண்டு. எங்களுடைய ஆசிரியர்களுடைய இடமாற்றம் தொடர்பாக கௌரவ பாராளுமன்ற உறுப்பினர் ஸ்ரீதரன் அவர்கள் 9 ஆசிரியர்கள் வந்து கிளிநொச்சியிலிருந்து வெளி மாவட்டத்துக்கு இடமாற்றம் செய்யறதுக்கு வந்து அனுப்பியிருக்கணும். 45 வயசுக்கு மேற்பட்ட ஆசிரியர்களை. அப்ப அது ஒரு மனிதாபிமான அடிப்படையில் அந்த 45-50 வயசுக்கு மேற்பட்டவர்களை டிரான்ஸ்ஃபர் பண்ண வேண்டாம் என்று கன நேரம் விவாதிக்கப்பட்டது. அது சம்பந்தமா பொதுமக்களுக்கு தெரிய போறதில்லை. ரெண்டாவதாக விவாதிக்கப்பட்ட விடயம், அந்த ஓர்டர்ல முன்னுக்கு இருக்கிற ஓர்டர்ல பார்த்தால் முதல்ல நான் போய்க்குள்ள நடந்து கொண்ட விடயம், இந்த ஃபாரஸ்ட் டிபார்ட்மெண்ட், அதாவது வந்து இந்த வன இலாகா வந்து எப்படி இந்த காணிகளை வந்து அடாத்தா பிடிக்குதுன்றதும் அது தொடர்பாக ஒரு சில பேருக்கு மட்டும் அந்த காணிகளை ஃபாரஸ்ட் டிபார்ட்மெண்ட் கொடுக்கறது, அந்த காணிகளை பாய்க்க கொடுக்கறது என்பது தொடர்பாகவும் வந்து இன்றைய தினம் டிசிசி மீட்டிங்ல ஒரு காரசாரமான மீட்டிங்கள் கதைக்கப்பட்டது. காரசாரமான விவாதங்கள் நடந்தது. வன அதிகாரி ஒரு சிங்களவர், அவருடைய தமிழாக்கம் இன்றைக்கு நடந்தது. அப்ப அவருடைய கருத்துக்கள் அதெல்லாம் பொதுமக்களுக்கு தெரிஞ்சிருக்கணும். தெரிஞ்சா நான் பேப்பர் எடுத்து வாய்ச்சி கொண்டு அமைச்சர் சந்திரசேகர் வந்து ஒரு பெரிய பிள்ளை ஒன்று விடுறார். என்னென்றால் டீசெண்டா நாங்கள் அவருடைய கேட்டு பார்த்துனாங்க, அவர் அதை அனுமதிக்கல. நாளைக்கு யாழ்ப்பாணம் டிசிசி மீட்டிங்கு 9 மணிக்கு போவேன். நாளைக்கு அப்படியான ஒரு முடிவுகள் எடுக்கப்படுமாக இருந்தா, அதாவது வந்து உள்ளுக்குள்ள மீடியா விடையிலாது, அது எந்த மீடியா வேண்டாலும் யாருண்டாலும் போனை தூக்கி படம் எடுத்து வெளியால போட்டு நாங்கள் இந்த பிள்ளையான விடயங்களை கதைக்கல தானே, சரியான விடயங்களை தானே கதைக்கிறோம். அப்போ உங்களை பிள்ளைண்டா எதற்காக நீங்கள் இவ்வளவு குத்திமுறீங்கள் செய்ய வேண்டாம் என்று சொல்லி வீடியோ எடுத்து போட வேண்டாம் என்று. அதை விட முக்கியமாக கதைக்கப்பட்ட விடயம், அந்த அதெல்லாம் நாங்கள் போலீசாரோட முரண்டுபட்டு இன்றைக்கு பெரிய பிரச்சனையாக நான் நேவிக்காரோட எல்லாம் சண்டை பிடிச்சினேன். யாரு எங்கண்ட தர்மபுர பகுதியில வந்து 1-2 இளைஞர்களை போலீஸார் நேவி அடிக்கிற வீடியோக்கள் வழியால வந்தது. அப்ப அது தொடர்பாக அங்க இருக்கிற தர்மபுர ஓஎஸ்சி என்ன சொல்றாருன்னு சொன்னா, சம்பந்தப்பட்ட அந்த அடிவேண்டின தம்பி வந்து சொல்லி இருக்கிறாராம், தங்களுக்கு இந்த சம்பந்தமாக வழக்கு போட வேணாம் எழுதி தந்திருக்கேன். இப்ப எடுத்தினான், இப்போ ஒரு 2 நிமிஷத்துக்கு முன்ன எடுத்தினான். தம்பி அப்படி சொல்லியிருக்கீங்களா? இல்ல, தாங்கண்ட வழக்கை வந்து அவங்க பதிவு எடுக்க மாட்டோம்னு சொல்லி இருக்கிறாங்க என்று சொல்ல. அப்ப அங்க இருக்கிற எஸ்எஸ்பி சொல்றாரு, அங்க டிவிஷனுக்கு பொறுப்பான எஸ்எஸ்பி சொல்றாரு, என்னட்ட அனுப்ப சொல்லுங்க, அந்த வழக்கை விசாரிக்க சொல்றேன் தான். அதை இவ நேவி அடிச்சிருந்தால் அவை அரெஸ்ட் பண்ணி நாங்கள் நீதிமன்றத்தில் விடுற வேலையை நாங்கள் செய்யறோம், அது எங்கண்ட வேலைன்னு சொல்லிடணும். அப்ப அங்க இருந்த நேவி வந்து சொல்றாரு, அவங்க குடு கடத்தினவங்க கஞ்சா கடத்தினவங்க. அப்ப அதை அடிக்கிறதுக்கும் அவங்க இழுத்து கொண்டு போறதுக்கும் கேமரா பறிச்சு வீடியோ எடுக்கிறதுக்கும் உரிய எந்த அதிகாரங்கள் வந்து நேவிக்கு இல்லை. ஸோ இந்த விடயங்கள் பொதுமக்கள் வந்து தெரியணும், நாங்கள் எவ்வளவு சண்டை பிடிக்கிறோம்ன்றத தெரியணும். இப்ப நினைக்கிறேன் இது ஒரு பெரிய ஒரு திட்டமிட்ட ஒரு அடக்குமுறை. நீங்கள் தான் 1000 தரம் சிந்திக்க வேணும். என்பிபிக்கு ஓட் போட்டு நாங்கள் தான் விற்கப்பட வேணும். என்னென்றால் நானும் ஜனாதிபதிக்கு ஓட் போட சொன்னேன். அந்த விடயங்கள் கதைக்கப்பட்டது. அது தொடர்பாக, அது தவிர கிளிநொச்சியில காணி பிரச்சனைகள் தொடர்பாக கதைக்கப்பட்டது. வலுவிழந்தாக்களுடைய காணிகள் தொடர்பாக கதைக்கப்பட்டது. விவசாய சம்மேளனங்கள் ஒரு அடாத்து மீறலான விடயங்கள் கதைக்கப்பட்டது. வயல்களுக்கு தண்ணீர் கொடுபடுதில்லை என்ற விஷயங்கள் கதைக்கப்பட்டது. உப்பளங்கள் 2 வந்து புதுசாக கொண்டு போட வழி கடினம். ஸோ அதுக்குரிய அப்ரூவல் தொடர்பாக கதைக்கப்பட்டது.
டிசிசின் அப்ரூவல். ஸோ இப்படியான எல்லா ஒரு விடயங்களையும் நாங்கள் பார்க்கல. இந்த டிஸ்ட்ரிக்ட் கோஆர்டினேட்டிவ் கமிட்டின்றது வந்து அரசாங்கம் நடத்துறதோ இல்லாட்டி எதிர்கட்சி நடத்துறதோ இல்லை. இது வந்து எல்லா பாராளுமன்ற உறுப்பினர்களும் ஒன்றா சேர்ந்து அங்க இன்னும் ஒரு விடயங்களை பொதுமக்களுடைய நன்மைக்காக நாங்கள் ஒன்றாக சேர்ந்து கதைச்சு முடிவெடுக்கிற விடயங்கள். ஸோ இந்த விடயங்கள்ல எங்களுடைய கருத்துக்களையும் அவைய கருத்துக்களையும் வந்து பொதுமக்கள் விளங்கி கொள்ளணும். யார் பிழையான ஆக்கள் என்பது தொடர்பாக பொதுமக்களுக்கு நியூஸ் போகணும். அதே எங்களுடைய டிசிசி சேர்மன் அமைச்சர் சந்திரசேகர் வந்து மீடியாவுக்கு அலோவ் இல்லைன்னு சொல்லி சர்க்குலர் எடுத்து காட்டுகாராக இருந்தா அதற்கு பிறகு எந்த பிரயோசனமும் இல்லை. நாங்கள் அங்கே போறதுலையோ அல்லது அங்கே அங்கே பங்கேற்பதிலையோ இல்லாட்டி அது தொடர்பாக கதைக்கிறதுலையோ அதில் தொடர்பாக நாங்கள் இதுவரையாலும் டிசிசியில முன்வச்ச எந்த விடயங்களையும் வந்து யாருமே நடத்தினதாகவும் நான் கேள்விப்படையில. சரிதானே? யாருமே நடத்தினதாகவும் கேள்விப்படையில. யாருமே அந்த விடயங்கள் சரியாக முன்னெடுக்கப்படுதாகவும் இல்லை. சும்மா ஒரு பேச்சுக்கு டிசிசி மீட்டிங் என்ற பேர்ல சும்மா பம்மாத்தி கொண்டு இருக்கிறோம். அவ்வளவுதான் நடக்கிறது. சும்மா ஏமாத்தி கொண்டு இருக்கிறோம். அப்ப இந்த விடயங்கள் மக்களுக்கு தெரிய வரைக்குள்ளதான் மக்களுக்கு தெரியும். திணைக்கள அதிகாரிகள் ஊழல் செய்யணுமா, அரசாங்கம் ஊழல் செய்யுதா, யார் ஊழல் செய்யறன்ற தொடர்பாக தெரியும். அதையும் நிப்பாட்டி வைப்பினமா இருந்தால் நான் நினைக்கிறேன் இது ஒரு என்னுடைய இறுதி கடைசி முடிவு. இன்றைக்கு நான் எங்களுடைய ஜிஏ பிரதீபனப்ப கோல் எடுத்து கேட்பேன். நாளைக்கு நீங்கள் விடிய 9 மணிக்கு மீடியாவை அலோவ் பண்றீங்களா இல்லையாண்டு. நாளைக்கு விடிய யாழ்ப்பாணம் டிசிசி மீட்டிங்கை நான் போவேன். 9 மணிக்கு மீடியாவை அலோவ் பண்ணாத சந்தர்ப்பத்தில் தனிப்பட்ட மீடியாக்களும் பிரைவேட் ஆக்களும் யாருமே வீடியோ எடுத்து போடக்கூடியதா இருக்கும். முதல் யூடியூப்பை ஸ்டாப் பண்ணினவ, ரெண்டாவது வந்து இப்போ ஸ்டாப் பண்ணியிருக்கிறது வந்து மீடியாவை, அதாவது இந்த ஒலி மீடியாவையும் பிளாக் பண்ணியிருக்கணும். அது வந்து நான் நினைக்கிறேன் ஒரு பெரிய பிள்ளை ஒன்று. நான் நினைக்கிறேன் அப்படியா சந்தர்ப்பத்தில் என்னை பொறுத்த வரைக்கும் இந்த அரசியல் இவையோட நின்று அரசாங்கத்தோட நின்று இந்த அரசியல் செய்ய தேவையில்லை. இப்போ நாங்கள் ஏதாவது விடயங்களை காய்ச்சி ஒரு முடிவுக்கு எடுத்தாலும் அந்த முடிவின்படி நடக்க போயினமாண்டா இல்லை. இப்போ மண்ணகல கூடான்னு சொல்லி இன்றைய கிளிநொச்சியில் பெரிய பிரச்சனை நடந்தவன் இருக்கு. ஆனால் ஜிஎஸ்எம்பி என்று சொல்லப்படுகின்ற கனியவள நிறுவனம் மண் அகல்றதுக்குரிய பெர்மிட்டை கொடுத்து கொண்டு தான் இருக்கு. டிசிசி சேர்மனா எங்கட சந்திரசேகர் இருந்து என்ன செய்கிறார்? ஒரு பிரயோசனம் இல்லை. முடிவெடுப்போம் என்று முடிவெடுத்து கொண்டிருக்கிறோம். அங்க மண் அகழ்ந்து கொண்டுதான் இருக்கிறாங்க. போலீஸ்காரருக்கு அறிவுறுத்துறோம். நாங்கள் உதாரணத்துக்கு பரந்தன் பூனேரி சந்தியில இருந்து இது பூனேரி நோக்கி போற இந்த அந்த ரோட்டை வந்து பாவிக்க விட வேண்டாம் என்று அதுல வர டிப்பர்களை மறையுங்கன்னு சொல்லி போலீஸாருக்கு நாங்கள் அறிவுறுத்தல்களை கொடுத்துருக்கிறோம். ஆனால் இந்த டிசிசி மீட்டிங் சொல்லப்பட்டிருக்கு. அவரோட கௌதாரி முனையில வந்து கல்லுமா மணல் அகலப்படுது. டிசிசி மீட்டிங்ல முடிவெடுக்கிற மண் அகல்றதுக்கு பெர்மிஷன் கொடுக்க வேண்டாம். ஆனால் ஜிஎஸ்எம்பி பெர்மிஷன் கொடுத்து மண் அகழ்ந்து இரவிரவா வயலுக்கு இல்லாத மண் எடுத்துக்கொண்டு போய் வயலெல்லாம் நாசமாகப்படுது. ஸோ இது தொடர்பாக கதைக்கிற மீட்டிங்கள்ல வந்து எங்களோட கௌரவ பாராளுமன்ற உறுப்பினர் சந்திரசேகர் வீடியோவையும் வெளியால வரக்கூடாது, கதைக்கிற விடயங்களையும் வெளியால தெரியக்கூடாது. கடைசி செய்தி நான் நினைக்கிறேன் நாளைய தினம் இது நடக்குமாக இருந்தால் நான் நாளைய தினம் இருந்து எந்த டிசிசி மீட்டிங்லையும் பங்கு கொள்றேன் முடிவெடுத்திருக்கேன். மக்களுக்கு இது தெரிய வேணுமாக இருந்தா இது வந்து நீங்க மக்கள் தான் தீர்மானிக்கணும். இப்படியே தான் அரசாங்கம் அட்டூழியம் செய்ய போகின்றா. நீங்கள் என்பிபிக்கு வாக்களிக்கிறதா, என்பிபியோட சேர்ந்தியாங்கிறதா, என்பிபி தான் உங்களோட இதான்றதை நீங்கள் தான் தீர்மானிக்கணும். ஆனால் நான் ஒரு முதுகெலும்புள்ள பாராளுமன்ற உறுப்பினர் என்ற அடிப்படையில் நான் அங்கே என்னை பொறுத்த வரைக்கும் நான் அங்கே போறதில்லை, அங்கே கதைக்க போறதில்லை, அங்கே போய் என்னுடைய டைமையும் வேஸ்ட் பண்ண போறதில்லை. நாங்கள் நடக்க வேண்டிய விடயங்களை பாராளுமன்றத்தில் பார்ப்போம், நடக்க வேண்டிய விடயங்களை பாராளுமன்றத்தில் கதைப்போம். இது என்னுடைய கடைசி முடிவு. நாளைய தினம் இப்படி நடக்குமாக இருந்தால் நாங்கள் பாராளுமன்றத்தில் இது சம்பந்தமாக கதைப்போம். நன்றி, வணக்கம். டாக்டர் ராமநாதன்.